வேதத்துல மகளிர மரியாதை ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்களோட சகோதரி வந்து மாட்டாரு. ஒரு நாள் வந்து ஆண்டவர் அவங்க வீட்டுல சாப்பிட்டதுக்காக போறாரு. அப்போ மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல சாப்பிடறதுக்காக நிறைய காய்களை உருவப்படுத்தி இருக்காங்க. மரியாதை என்ன பண்றாங்கன்னா, அவர் பார்வையில உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டு இருக்காங்க. லாஸ்டா முடிக்கும்போது ஆண்டவர் மார்த்தாள பார்த்து, மார்த்தாளே நீ எல்லா வேலையும் செய்து ரொம்ப டயர்டா இருக்கிற. ஆனா மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல மரியாள் பாத்தீங்கன்னா நல்ல பங்கை தெரிவிக்கிறாங்க. என்னன்னா நம்மளும் நம்மளுடைய காரியங்களை நல்ல பங்கு எடுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம எங்க போனோம்னா ஆண்டவருடைய பாதத்துக்கு போனோம். ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது, வேத வாசிக்கணும்னா ஆண்டவர் நம்மளோட பேச ஆரம்பிப்பாரு. ஒருவேளை அன்னைக்கு முதல்ல நான் மறியல் ஆண்டவர் ஏதோ முக்கியமான விஷயங்களை வந்து ஒரு மெசேஜா கொடுத்திருப்பாரு. அந்த மெசேஜ் இவங்க கேட்டுட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகள மரியாள் வந்து தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கன்னு பாக்குறோம். அதுல இருந்து மகள மரியாள் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் மரித்தோம் முதல்ல மகள மரியாளுக்கு தான் தரிசனம் ஆகுறாரு. அது போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பங்குகளை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டுடைய பாதத்துல உட்காருங்க. ஆண்டு கிட்ட பேசுவாரு, ஷேர் பண்ணுவார் நிறைய விஷயங்கள். நீங்களும் ஆண்டுடைய பாதத்துல உட்காருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.